சிறுபான்மை மக்களுக்கு அரசு எதுவுமே செய்ய வேண்டாம். கிறிஸ்துவ தேவாலயம் என்று நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தாலே எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லா சிறுபான்மை மக்கள் செயலாவிட்டாலும் குறிப்பாக இந்த சிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பாக அவர்கள் மருத்துவங்கள் சின்ன சின்ன அளவுக்கு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் இங்கே நடத்தும் போது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒன்று கிறிஸ்தவர்களாகிய எங்கள் மீது புனையப்படுகிறது. மருத்துவம் சார்ந்தவைகளாலும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களிடத்தில் போதுமான நிதி ஆதாரம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மக்கள், சிறுபான்மை மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை. 60% விழுக்காடு இன்னைக்கு தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் பரவலாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சமூக நீதி பேரவையின் தலைவர் முனைவர் பால்ராஜ் குணா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சமூக நீதி வணக்கம். சார், தமிழ்நாட்டில் சிறுபான்மையுடைய வாழ்வாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கின்றது? ஏன்னா அந்த சிறுபான்மை மக்களுக்காகத்தான் நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கி நடத்திட்டு வரீங்க. ஸோ இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. குறிப்பாக திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்துள்ளது? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வள்ளுவருடைய வாக்கை பிரதானமாக வைத்து என்னுடைய தலைமையில் தமிழகம் முழுவதும் பல லட்சம் தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் சமூக நீதி பேரவையில் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 14 விதமான பிரிவுகள் சமூக நீதி பேரவையில் இருக்குது. அதில் ஒரு பிரிவு சிறுபான்மை மக்களுக்குடைய நலனுக்காக தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுடைய நலன் கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மதவாத சக்திகளுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவேறப் போகிறது திமுக ஆட்சி. நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட மாடல், சமூக நீதி, இதை குறித்து அதிகமாக அவர் பரப்புரை செய்து வருகிறார். ஆனால் இவ்வளவு பரப்புரை செய்து வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையினுடைய மக்களுடைய குரல் வலை ஆங்காங்கே பயங்கரமாக நசுக்கப்பட்ட நிலைமையில் தான் காணப்படுகிறது. உரிமை எங்கவும் மீட்டெடுக்கப்படலை. உரிமை மீட்டெடுக்கப்படுமானால் இந்த பேட்டிக்கு நாங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மதவாத சக்திகளுடைய ஆதிக்கம் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மை மக்கள் என்று அரசு சொல்லப்படுகிற மக்களுடைய நலன்கள் கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. ஏதோ அந்நிய தேசத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு தான் பரவலாக தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிறுபான்மையுடைய பாதுகாவலன் தான் திமுக அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை திமுக கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஸோ இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் சிறுபான்மை மக்களுக்கு நிறைவேற்றவில்லையா? அதாவது சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கும் அரசு என்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தகப்பனார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி திமுக கட்சி என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பேச்சு இருக்குது. ஆனால் அது பேச்சோடு தான் இருக்கிறதே ஒழிய
சிறுபான்மை மக்களுடைய நலனுக்கான கட்சியாக இதுவரைக்கும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. கலைஞர் முதல் உதயநிதி ஸ்டாலின் வரையில சிறுபான்மைக்கு ஆதரவாக பேசக்கூடிய தெரிவிக்கக்கூடிய கருத்து தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து பேச்சாக இருக்கின்றது, எந்த ஒரு செயல் திட்டமும் சிறுபான்மை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தவில்லை அதாவது நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு சொல்லிவிட முடியாது. ஏன்னா இப்போ வந்து மத்தியில் ஆளுகிற ஒன்றிய அரசு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான காரியத்தை தான் செய்து வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு, பாசிச அரசானது தமிழகத்தில் அவர்கள் அதிகமாய் அவர்களால் சிறுபான்மை மக்களை ஒடுக்க முடியல, நசுக்க முடியல. அதுக்கு திமுக அரசு ஒரு அரணாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. அதில் வந்து திமுக அரசை சிறுபான்மை மக்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் இங்கும் சிறுபான்மை மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது திமுக அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. இல்லை, நல்லது செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லதுன்னா என்னென்ன திட்டங்களை, சலுகைகளை, சட்டங்களை திமுக அரசாங்கத்திடமிருந்து சிறுபான்மை மக்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு அரசு எதுவுமே செய்ய வேண்டாம். எங்களுடைய உரிமையை மதவாத சக்திகள் ஒடுக்குகிறதை பார்த்து கொண்டு கை கட்டி வாய்ப்பூத்தி சும்மா இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மை மக்கள், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அல்லது ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து கல்வியில முதன்மையாக இருக்கிறார்கள், இறை வழிபாட்டிலே அவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள், சமூக பணியிலே அவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய சொந்த இடத்தில் பட்டா நிலம் வைத்திருக்கிற இடத்தில் அவர்கள் மதத்தை அல்லது மார்க்கத்தை, இறை வழிபாட்டை செய்வதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சொந்த பட்டா இடத்துல ஆலயம் கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியரிடத்தில் அனுமதி பெற வேண்டும், பஞ்சாயத்து ராஜ்யத்தில் அனுமதி பெற வேண்டும், விஓ அனுமதி பெற வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டும். இப்படி பல விதமான அனுமதியை பெறுகிற நிலையை இன்றைக்கு அரசு கொண்டு வந்திருக்குது. அதனால சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசின் மீது கிட்டத்தட்ட நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. இப்போ வந்து ஒரு வீடு கட்டினா கூட பல்வேறு இடங்கள்ல வந்து அனுமதி வாங்கணும், அது இருக்கின்ற அந்த முறை இருக்கின்றது. அப்போ ஆலயம் கட்டினா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல அனுமதி வாங்கணும் தான், ஆனா கட்டக்கூடாதுன்னு சொல்லல இல்லையா? இல்லையே, இல்லையே, பட்டா இடத்துல அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. கட்டினாலே வந்து கார்பரேஷன்ல நிறைய அனுமதி வாங்க வேண்டிய முறை இருக்கின்றது இல்லையா? கண்டிப்பா கார்பரேஷனுக்கு அனுமதி வாங்க வேண்டிய பிளான் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு எல்லாம் வாங்கணும். ஆனா சபை, கிறிஸ்துவ தேவாலயம் என்று நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தாலே எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. மறைமுகமாக தடுக்கிறாங்க. இல்ல, மறைமுகமாக இல்ல, நேர்முகமாகவே தடுக்கிறாங்க, அலைக்கடிக்கிறாங்க. இது வந்து மறைக்கப்படக்கூடியது இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருச்சி இந்த இடத்துல போய் பாருங்க, எத்தனை சபைகள் சொந்த பட்டா இடத்துல கட்டப்பட்டு யாருக்குமே எந்த விதமான இடையூறு இல்லாமல் அவரவர்கள் தெய்வ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல மதவாத சக்திகள் வந்து மதமாற்றுகிறார்கள் அல்லது தேவையில்லாத ஒரு சமூக பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை காவல் நிலையத்திற்கு சொல்லி, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சொல்லி உடனடியாய் அங்கே கட்டுமான பணியை நிறுத்தி அங்கே ஒரு பெரிய கலவரத்தை, ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இதுக்கு காவல்துறை மௌனமாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் நாங்கள் திமுகவை நம்புகிறோம். சிறுபான்மை மக்கள் காலங்காலமாய், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வாக்குறுதி அதிகாரிகளால்
நிறைவேற்றப்படாமல் சிறுபான்மை மக்களுடைய குரல் வலையை நெரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. வேற என்னென்ன உரிமைகள் திமுக அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது? ஒன்றும் ஆலயம் கட்டுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, வேற என்ன சார்? அது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்கள் நடத்துகிற கல்வி கூடங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மை மக்கள் தான் தமிழகத்தில் அதிகமாக கல்வி கூடங்களை ஏற்படுத்தினார். அதே போல் மருத்துவம் இன்னைக்கு மிஷினரிகள் வந்த பிற்பாடு தான் தமிழகத்தில் ஒரு நிறைவான ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதில் பிரதானமானது எஜுகேஷன், ரெண்டாவது மெடிக்கல், கல்வி, மருத்துவம். இது ரெண்டும் இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடியது காரணமே கிறிஸ்தவம் தான். ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தில் போதுமான நிதி அளிக்கப்படாமல் இருக்கிறது. அரசாங்கம் அதற்கான நிதிகள் ஒதுக்கப்படாமலும் அந்த பள்ளிக்கூடம் இன்னும் தன்னிறைவு பெறாமலும் இருக்கிறது காணப்படுகிறது பரவலாக. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கோரிக்கை வைத்திருக்கீங்களா? ஏன்னா சிறுபான்மை சமூகம் நடத்தக்கூடிய அது பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வச்சிருக்காங்க, அதுதான் குற்றச்சாட்டு. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா கொடுக்க வேண்டும் என்று விதிமுறை இருக்கின்றதா? கண்டிப்பா இருக்குது. இப்ப ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்விக்காக, மருத்துவத்துக்காக, சாலைக்காக, மின்சாரத்துக்காக இப்படி பல நிதி ஒதுக்கப்படுது. அவைகளில் ஒன்று சிறுபான்மை மக்கள் நடத்துகிற அந்த கல்வி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் பங்களிப்பு செலுத்த வேண்டும். அரசாங்கத்தின் பங்களிப்பு செலுத்தவில்லை, இன்னும் வரல. இன்னைக்கு பரவலா எங்க நீங்க போய் சிறுபான்மை மக்கள் நடத்துகிற அந்த கல்விக்கூடங்களில் கேட்டாலும் அந்த மேனேஜ்மெண்ட்ல, சார் ஃபைல் கொடுத்துருக்குறேன் சார், நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் சார், இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு சேங்ஷன் ஆகலை சார். இப்போ மரத்தடியில் உட்காந்து நடத்துகிறாங்களே. இப்போ நீ கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் மரத்தடியில் நடத்தப்பட்டது போல இன்றைக்கும் சிறுபான்மை மக்கள் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தில் போதுமான கட்டிடம் இல்லை, போதுமான அடிப்படை வசதி இல்லை. கேட்டால் எங்களுக்கு இன்னும் யூனியன் அரசு, ஒன்றிய அரசு சரியான அளவுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை. ஒன்றிய அரசு கொடுக்கணுமா, மாநில அரசு கொடுக்கணுமா? இல்ல, ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் இருக்கிறது, மாநில அரசுடைய பங்களிப்பும் இருக்கிறது. இப்போ மாநில அரசு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இல்லாம நீங்களே அந்த கல்வி நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்த முடியாதா? உங்கள்கிட்ட பணம் இல்லையா சார்? இல்ல, நாங்க நடத்தலாம், நாங்க இதுவரைக்கும் அப்படிதான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரவலாக சமூக குற்றங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பா. இப்ப அந்த சமூக குற்றங்களை எல்லாம் அடியோட ஒழிக்கப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு அடிப்படை கல்வியை நம்ம கொடுக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படை கல்விக்கு தேவையான நிதி என்பது ஒரு சிறுபான்மை மக்களிடத்துல இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் வர்றது கிடையாது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணமாக இருந்தால் நாங்கள் அதை வைத்து நாங்கள் சமூக சேவைகள், சமூக தொண்டுகள் செய்ய முடியும். ஆனால் இப்போது எங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போ தமிழ்நாடு அரசு சிறுபான்மை மக்கள் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு போதுமான நிதிகளை அது ஒதுக்குமானால் இன்னும் கல்வி அதிகமாக தரமாக, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு கொடுக்கிற கல்வியை விட மற்ற மக்கள் கொடுக்கிற கல்வியை விட எல்லாருக்குமே தெரியும், ஒளிவு மறைவில் சிறுபான்மை மக்கள் நடத்துகிற மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி தரமானது அதிகமான தரமாக இருக்கிறது, உயர்வான தரமாக இருக்கிறது. இன்னைக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா மைனாரிட்டி ஸ்கூலினுடைய ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக அவங்க பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் எங்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணா இன்னும் எங்களால் அதிக மாணவர்களை உருவாக்க முடியும். கல்வியில் அவங்கள தேறினவர்களாக மாற்றும்போது சமூக அந்த பிரச்சனை குறையும். இப்போ கல்வி நிலையங்களுக்கு மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினீங்க. கண்டிப்பா. சிறுபான்மை நடத்தக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அரசாங்கத்தின் பங்களிப்பு ஏதேனும் இருக்கின்றதா? இருக்குது, கண்டிப்பா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய இப்போ தென்னிந்திய கிறிஸ்துவ சபைகள் பார்த்தீங்கன்னு சிஎஸ்ஐ என்று சொல்லப்படுகிற அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கத்தில் ஸ்கூல் நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஹாஸ்டல் நடத்துகிறாங்க. அதே போல் இன்னொரு பக்கத்தில் மருத்துவத்தையும் அவர்கள் பிரதானமாக
வைத்து நடத்துகிறாங்க. இப்போ எல்லா சிறுபான்மை மக்கள் செய்யலாவிட்டாலும் குறிப்பாக இந்த சிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பாக அவர்கள் மருத்துவங்கள் சின்ன சின்ன அளவுக்கு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் நடத்துகிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போதுமான எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஸ்கேனிங் மிஷின், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், இப்போ பிளட் பேங்கு, இந்த ஆம்புலன்ஸு, இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் அதிகமான காரியத்தை நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும். அதான் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு சிகிச்சை கொடுக்க முடியும். முதல் உதவி சிகிச்சை. ஆமாம், இப்போதும் கிறிஸ்துவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடமானாலும் சரி, மருத்துவம் சார்ந்தவைகளாலும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களிடத்தில் போதுமான நிதி ஆதாரம் இல்லை. அப்போ அரசு எங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மதம் கிறிஸ்துவ மதம். கண்டிப்பா பணக்கார நாடுகள் எல்லாம் உங்ககிட்ட தான். கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டிடம் பணம் கேட்பதை காட்டிலும் நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் நீங்கள் நிதி உதவி பெற்று வெற்றிகரமாக நடத்தலாமே. இல்ல, அதாவது வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி நாம் இங்கே நடத்தும் போது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒன்று கிறிஸ்தவர்களாகிய எங்கள் மீது புனையப்படுகிறது. எப்படி அப்படி சொன்னால், வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி நாங்கள் மரமாற்றுகிறோம் என்கிற ஒரு பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒன்று இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அப்படி ஒரு கெட்ட பெயரை எங்களுடைய கிறிஸ்துவ சமுதாயம் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி நாங்கள் பேரெடுக்க விரும்பவில்லை. எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பிரதிபலன், இதை வச்சே நாங்கள் மருத்துவத்தையும் கல்வியையும் மிக பெரிய அளவில் கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம். இதற்கு நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் தமிழகத்தினுடைய முதல்வரிடத்தில் கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னால் நாங்கள் வாக்களித்த எங்களுடைய முதல்வர், எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஆக அவர் நிச்சயமாக எங்களுக்கு இந்த மாதிரியான காரியத்தில் அவர்கள் அதிக பங்களிப்பை தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கின்றது சார்? வெளிப்படையாக சொல்லணும்னா, தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றமாகட்டும் இல்லை இதே ஆட்சி தொடர வேண்டுமானா இருந்தாலும் சிறுபான்மையுடைய மக்கள் பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60% விழுக்காடு 60% விழுக்காடு இன்னைக்கு தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் பரவலாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி சார் 100% மக்கள் தொகையில் 60% கிறிஸ்துவர் மட்டும் இருக்காங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். அப்பயே மைனாரிட்டி சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இந்து மெஜாரிட்டி, கிறிஸ்துவம் இஸ்லாமிய மைனாரிட்டின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது கிறிஸ்துவமே 60%னா ஏன் கிறிஸ்துவத்தை மைனாரிட்டி சொல்றாங்க? இல்ல, நாங்க மைனாரிட்டின்னு சொல்லல. எங்களை அப்படி சொல்லி புலி வருதுங்கிறது போல கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவர்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக எங்களை மைனாரிட்டி. இப்போ நீங்க பாகிஸ்தான் போங்க, இந்துக்கள் யாரு? மைனாரிட்டி. இப்போ மைனாரிட்டி என்பது எண்ணிக்கையில குறைவு உள்ளவர்களாக இருக்கிறதை மைனாரிட்டி என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? ஆனால் இங்க தமிழகத்துல ஒரு காலத்துல இந்துக்களை விட கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களா? கண்டிப்பா. எப்படி சார் நம்ப முடியுது? இல்ல, நம்ப முடியும். அது எல்லாருக்குமே பரவலாக தெரியும். அப்ப கிறிஸ்துவ மட்டுமே 60%னா இஸ்லாமியர் இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, புத்த மதம் இருக்கின்றது, ஜெயின மதம் இருக்கின்றது, நிறைய பேர் இருக்காங்கல்ல. இதெல்லாம் சேர்த்தா நீங்க சொல்றது போனா இந்துக்கள் இல்லவே இல்லைன்ற மாதிரி தானே சொல்றீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்துக்கள் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மதவாத சக்திகளுடைய ஆதிக்கம், அவர்கள் அந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய மக்களை நசுக்கிறார்கள். இப்போ நசுக்கின மக்கள் என்ன செய்கிறாங்க? ஒன்று கிறிஸ்துவத்துக்கிட்ட வரணும் அல்லது இஸ்லாமியர்கிட்ட வரணும். இப்போ கிறிஸ்துவர்கள்கிட்ட வரும்போது கிறிஸ்துவர்கள் அவர்களை வெல்கம் பண்ணுறாங்க, அவங்களை நேசிக்கிறாங்க, அவங்களை கட்டி தழுவி ஆற தழுவி வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய கல்வி, மருத்துவம், இருப்பிடம்,
உணவு இவைகளாம் கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, கிறிஸ்துவ மார்க்கத்தோடு அவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது இவருடைய விழுக்காடு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிறதுல. அப்போ எங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தானே இருக்குது. பாப்புலேஷன் 60% சொல்லிருக்கீங்க. அதுல வந்து வாக்கு செலுத்தக்கூடிய சதவீதம் எவ்வளவு பேரு? நான் வாக்கு தான் சொல்றேன். வாக்கு 60% பேரு. ஆமா, வாக்களிக்க முடியும். இப்ப நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வாக்கு சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியுடைய வாக்கு தான். இந்த 2 வாக்கும் இல்லாதபடிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்துவமாய் ஆட்சி அமைக்கவே முடியாது. அப்படி சொல்றீங்க. இப்ப 2021ல சிறுபான்மை மக்கள் வாக்களித்து தான் திமுக ஆட்சியில் அமர்ந்ததா? இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை என்று சொல்லுங்க பார்க்கலாம். முதல்வர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நீங்க வந்து அதிமுக ஆதரிக்காம திமுக ஆதரிச்சீங்க? இல்ல, நாங்க அதிமுகவை ஆதரிக்க மாட்டேன்னு எங்கேயும் சிறுபான்மை மக்கள் சொல்லல. கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், நாங்கள் வந்து அதிமுக அரசு வேண்டான்னு சொல்லல. திமுக எப்படியோ அதே போலதான் அதிமுக. ஆனால் அதிமுக மதவாத சக்தியாகிய பிஜேபியோடு கூட அவர்கள் கூட்டணி வைத்திருந்ததினால் நாங்கள் அதிமுக வேண்டாம், அதற்கு மாற்றாக திமுகவை தேர்ந்தெடுத்தோம். 1999 இருந்து 2003 வரையில திமுக பாஜக கூட்டணி இருந்தது. ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல 2 கட்சியும் தேர்தலை சந்திச்சு போட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா. அப்புறம் எப்படி வந்து நீங்க திமுகவை ஆதரிக்கலாம்? இல்ல, அப்போ இருந்த பிஜேபி திமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது வேற. மதிப்புக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் திமுகவோடு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட கூட்டணி சேர்ந்தபோது தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கடி ஏற்படவில்லை. அவர்கள் சுதந்திரமாக அவரவருடைய வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி அரசினுடைய நிலைப்பாடு அப்படி இல்லை. ஏன்னா கடந்த நாட்களில் மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள் தெரியும். இப்போ சமீபமாக ஜூலை 25ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் கத்தோலிக்க மார்க்கத்தைச் சேர்ந்த 2 கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகள் அநியாயமாய், அபாண்டமாய் மதமாற்றம் செய்தார்கள் என்று பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கூறி கிட்டத்தட்ட 9 நாட்கள் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய துர்க் அந்த காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், அதிமுகவை ஆதரிப்பதை காட்டிலும் திமுக பெட்டர். அதாவது அதிமுக பாஜகவில் கூட்டணி வைத்துள்ளதால் நீங்க அதிமுகவை புறக்கணிக்கிறீங்க, தற்காலிகமா புறக்கணிக்கிறீங்க. சோ வந்து திமுகவை ஆதரிக்கிறீங்க. கண்டிப்பா, அதுதான் நிதர்சனம், அதான் உண்மை. பரவலா 2021ல நீங்க அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பி திமுகவை கோட்டைக்கு அனுப்பியது சிறுபான்மை மக்கள் தான். சிறுபான்மை மக்கள் தான். 2026ல இதே சிறுபான்மை மக்கள் எந்த கட்சியுடைய ஆட்சியை அரியணையில அமர்த்த போறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான். இப்போ அநேக வியூவர்ஸ் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உண்மை தெரியும். இப்போ வந்து திமுக ஆட்சி வந்து இப்போது சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் அதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. சொல்கிறாங்க, செய்யலை. ஆமாம், ஏன்னா இன்னமும் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படலை. இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சுதந்திரமாய் இப்போது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த சட்டம், ஒரு மனிதன் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்ட மனிதன் அதை பரப்புரை செய்யலாம் என்று கான்ஸ்டியூஷனில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக இல்லை. ஏன்னா இது இந்து நாடு, இந்துக்கள் தான் ஆளணும், இந்துக்கள் தான் வாழணும். ஆக கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அடங்கி வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரத்தை இன்னைக்கு மதவாத சக்திகள் கொண்டு வந்திருக்குது. ஆனால் ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சியானது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ காவல்துறையில் போயிட்டு ஒரு திருச்சபையினுடைய ஊழியர், போதகர், ஐயா இந்த மாதிரி எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியல அப்படின்னு
புகார் கொடுத்தா கூட எங்களுடைய புகார் காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் ஆளுகிறது சிறுபான்மைக்களுடைய பாதுகாப்புக்கான அரசு என்று சொல்லப்படுகிற திமுக அரசு தான். ஆனாலும் மக்கள், சிறுபான்மை மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை. அதனால 2026ல் நீங்க சொல்லியிருக்கீங்க, சிறுபான்மை மக்கள் வாக்களித்தால்தான் ஒரு கட்சி ஆட்சி அமைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்று திமுக தொடர வேண்டுமா அல்லது எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எந்த கட்சி ஆட்சியை அரியணையில அமர்த்த போறீங்க? இப்போ இன்னும் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக பகிரங்கமாக நம்முடைய தமிழக முதல்வர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கான அவர்கள் தேர்தலிலே சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகள், அதாவது சிறுபான்மை மக்கள் பட்டா இடத்துல ஆலயங்கள் கட்டுவதற்கு எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை, தடையின்றி அனுமதி கொடுக்கணும், தடை இல்லாமல் கேட்க அனுமதி தேவை. மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோ அல்லது காவல்துறையினுடைய அனுமதியோ அல்லது உள்ளூருடைய பஞ்சாயத்து தேர்தல் அனுமதியோ தேவையில்லை. ஏன்னா அவர்களுடைய சொந்த இடம், அவர்களுடைய சொந்த பணம். நீங்க எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், கோயில் கட்ட அனுமதி கொடுக்கணும், எங்களுக்கு இடம் கொடுக்க அனுமதி கூட எங்களுக்கு எங்க இடத்துல எங்க வீட்டுல படுத்து கிடக்கிறதுக்கு நீங்க எதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்? எங்க வீடு தடை விதிக்க கூடாது, தடை விதிக்காதீங்கன்ற. அப்புறம் சார் புரியுதுங்களா? எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்தினுடைய உதவிகள் எதுவுமே தேவையில்லை. நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல நிம்மதியாக எங்களுடைய இறை வழிபாட்டை செய்வதற்கு மதவாத சக்திகள் கொடுக்கிற அச்சுறுத்தல்களுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது, எதிர்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி வரப்போகிற 2026 சட்டமன்றத்தில் நீடிக்க சிறுபான்மை மக்கள் நிச்சயமாய் வாக்களிப்பார்கள். தமிழ்நாட்டில் 6 முறை திமுக ஆட்சி, 7 முறை அதிமுக ஆட்சி. இந்த 2 ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு எதுவும் நன்மை நடக்கலையா? இல்லை, அதிமுக ஆட்சியில் நன்மை நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய நன்மை எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியளித்தால் நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுவீங்களா? எங்களுக்கு தேவை, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிவிட்டால் நாங்கள் நிச்சயமாய் ஆதரவு அளிப்போம். ஒரு சின்ன கேள்விதான். இந்த திராவிட கட்சி ஆட்சியில சொன்ன இல்லையா, 6 முறை திமுக, 7 முறை அதிமுக சொன்னீங்க இல்லையா, இதுல எந்த கட்சி ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு நன்மை அதிகமா நடந்திருக்கு, தீமை அதிகமா நடந்திருக்கு, அது சொல்லி முடிச்சு சார். அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 2 கட்சிகளுமே மாறி மாறி சிறுபான்மை மக்களுக்கு வஞ்சனை தான் செய்திருக்குது. திமுக எங்களை தூக்கி வச்சுட்டு ஆடுனுச்சு, அதனால திமுகவை ஆதரிப்போம், அதிமுக எங்களை கீழே போட்டு நசுக்கிச்சு அதனால அவங்கள புறக்கணிப்போம் என்று நிச்சயமாய் நாங்கள் எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா 2மே திராவிட கட்சி. இந்த 2 கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நாங்கள் தான். இப்போ நோன்பு நேரத்தில் தொப்பி போட்டுக்கிறாங்க, ஆமாம், போயிட்டு நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு நோன்பு திறக்கிறாங்க. அதே போல் கிறிஸ்மஸ் நேரத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி போட்டுக்கிறாங்க, எங்களுடைய ஆலயத்துக்கு வர்றாங்க, அல்லேலூயான்னு சொல்றாங்க, அல்லேலூயா சொல்லுகிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஆனா கிறிஸ்துவ மக்களாகிய நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்க நம்பிடுறோம். இதான் கிறிஸ்துவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக். 2 கட்சியுமே மாறி 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 எங்களுடைய தோல் மேலே அமர்ந்து கொண்டு எங்களை கீழ் நோக்கி தான் தள்ளுகிறார்களே ஒழிய இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. கொடுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கிறிஸ்துவ சமுதாயம் எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கு துணை நிற்கும். அதாவது 26ல் எந்த கட்சி ஆட்சி விரும்புறீங்க? அதாவது திமுக வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்களா? சார், நான் மீண்டுமா சொல்றேன் சார், எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி என்பது இல்லை. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவர்கள், சமுதாயம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும். இதற்கு எந்த கட்சி
சரியான ஆட்சியை தருகிறதோ, எந்த கட்சியினுடைய தலைவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. சமூக நீதி வணக்கம்.